அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தாங்கல்ல, மெல்ல கீழே வச்சுட்டேன். ஒரு வாய்ஸ், உங்களுக்கு டீ காஃபி கொண்டு சொல்லவா அப்படின்னா. இல்லை சார், இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னா. அவன் ஒரு குடிச்சு குடிக்க நடிக்கிறா, அது அவளை பேசி கவனிச்சிருக்காரு அவர். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து இல்லை சார் இருமல் இருக்கு, டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார், இருமலாவது விக்கலாவது அர்ஷா அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவர் அந்த அனுபவம் ஒரு நேர பார்த்தோம். அவர் நம்மகிட்ட வந்து ஒரு பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மனதுக்கு கூட சொன்னார்ல டைமிங் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூராஜா டைரக்ஷனில் நடிகர் சிவாஜி கணேசன், முரளி சார் நடிச்சார். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். அது வந்ததான் இங்கே என் கதை முடிஞ்சிருக்கும். வசந்த மாளிகைக்கு வந்துட்டு நான் வசந்த மாளிகையாக இருப்பேன். ஆமாம், 10 வருஷத்துக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் ஆமாம் இல்லை சொல்ல கால் இருக்கு இங்கே. ஆமாம், வீடியோ இருக்குது. இல்லை இப்போ நேரம் அந்த ஃபோன் பண்ணியிருப்பாங்க, யாராவது அடிச்சிருப்பாங்க நேரம். ஆமாம், நாளைக்கு கச்சேரி ஆரம்பம். ஆமாம், சபரிமலைக்கு பக்தர்லாம் போவாங்க, ஒரு குரூப்பாக போவாங்க. அதில் 40 வருஷம் 50 வருஷம் போனவங்களாம் குருசாமியாக இருப்பாங்க. அப்புறம் 10 வருஷம் 5 வருஷம் போனவங்களாம் கூட போவாங்க. அதில் கன்னிச்சாமின்னு இருப்பாங்க, புதுசாக போகிறவங்க கன்னிச்சாமிவாங்க. இந்த மேடையில் நிறைய குருசாமிகள். நான் கன்னிச்சாமி. இதில் மூத்த குருசாமிங்கிறது வி.சி. குமாரன் சார் தான். அதுக்கடுத்து நம்ம சித்ரா லட்சுமணன் சார். ஆமாம், அதனால் இந்த குருசாமி நிறைந்த அவையை வணங்கி இந்த கன்னிச்சாமி கன்னி பேச்சு ஆரம்பிக்கிறேன். வசந்தமாளியை பார்த்த உடனே நம்ம அரவிந்தராஜ் சார் கொஞ்சம் மூடு பண்ணிட்டார். சொல்லிட்டார், படம் பார்த்த உடனே நம்ம நல்லா இருக்குங்கிறா, சூப்பராக இருக்குது. அவர் வி.சி. குமாரன் சார் வந்து பல்கலைக்கழகம்னாரு எல்லாம்னாரு. அவர் திருப்பி லவ் பண்ணுற மூடு வந்துச்சுட்டார். ஒன்றும் தடை இல்லை சார், என்ன நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க, என்ன கொஞ்சம் வீட்டில் சொல்லிட்டு ஆரம்பிங்க. அது 2-3 வீடு இருக்கா? அந்த 3 வீடு சொல்லுங்க, 3 வீடு சொல்லுங்க, 3 வீடு சொல்லிட்டு 4வது ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஏன்னா வசந்த அந்த படம் பார்த்துட்டு நான் அப்படி கவனிச்சேன் அவரை. அப்படியே லவ் மூடு போயிட்டார். சிவாஜி கணேசன் கண்ணை விட இவர் கண்ணில் காதல் கொப்பளிக்குது அப்படியே. அதில் நாளைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் வி.சி. குமாரன் சார், அவர் வாணிஸ்ரீயை வந்து அழகு கம்மின்னு சொன்ன உடனே சித்ரா சுகம் வந்துருச்சு. ஏன்னா வாணிஸ்ரீ ரசிகர்களுடைய தலைவர் அவர் தான். அப்போ அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் முதல்ல வாணிஸ்ரீ ரசிகர்களுடைய தலைவர் அவர் தான். என்ன சார்? ஆமாம், அந்த கொண்டை இருக்க வாணிஸ்ரீ கொண்டைங்கிறது ஃபேமஸ். ஆமாம், அந்த கொண்டைக்கு இவர் தான் ரசிகர். சார் கொஞ்சம் வாபஸ் வாங்கிருங்க சார். வாணிஸ்ரீ வந்து கலர் கம்மியாக இருக்கலாம், அழகு கம்மி இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து கலரை பார்க்காதீங்க, அழகை பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கேயும் செயலாளர், அங்கேயும் தலைவர் ஆக முடியல, நிறைய அங்கேயும் ஆப்பு தான் நம்மளுக்கு. அப்புறம் வி.சி. குமாரன் சார் சொன்னார் சிவாஜி கணேசனை பற்றி. அந்த அவர் பல்கலைக்கழகம், அவர்கிட்டலாம் நடிப்பை கற்றுக்கணும், நடிகர்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொண்ட விஷயம் நிறையா இருக்குனாரு. அது நடிப்பெலாம் கற்றுக்கணும் சார், அவ்வளோ பெரிய இதெல்லாம் பேராசைப்படாதீங்க, அவ்வளோலாம் வேணாம்.
ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம், டைமிங்கு ஷூட்டிங் வரும். நீங்கள் அதை கற்றுட்டா போதும். இப்போ மனோஜ்குமார் சொன்னார்ல, டைமிங் நீ சொல்லி ஆனார்ல. ஏன்னா அதுதான் பெரிய நடிகர். என்னென்னா அந்த இயக்குனருக்குள்ள மரியாதை கொடுத்துருது. இயக்குனர் அடிமையாக நினச்சி என்ன பண்ணுறது? நாளைக்கு 11 மணிக்கு வரேன் அப்போ சாப்பிட்டு வச்சுக்க வேண்டியதான் இயக்குனர் அடிமையாக நினைக்கிறது. அதனால சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் நீங்கள் அவ்வளோ பேர் ரொம்ப பேசப்படுறீங்க. இன்றைக்கி அவர் அது மாதிரி டைமிங்க்கு வந்தால் போதும் சார். இன்றைக்கி இது சிலர் டைமிங்க்கு வராங்க, அது டைம் வந்தாலே பிடிச்சி காப்பாற்றலாம். இன்றைக்கி நடிக்கிறது அப்புறம் சிவா இன்னைக்கு இப்போ சித்திரா பார்த்து போகிற இருக்குது, ஈசி குருநாத் சார் பார்த்து போகாமல் இருக்குது, நம்ம அண்ணன் மனோஜ்குமார் சார் பார்த்து போகாமல் இருக்குது. என்னென்னா இவங்களாம் ஒரு மேதை சிவாஜி கணேசன் சாரோட பணிபுரிச்சிருக்கு. நம்ம படம் பார்த்த அதான் படம் பார்த்து வேந்தோம், நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வேந்திருக்கீங்க. அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப புறமையாக இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். ஆமாம், அது ஒன்று தான் இந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அவர் அப்போலாம் நேராக பார்க்குற பெரிய விஷயம். வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டு பார்த்து நான் நம்மளே உள்ளே விடுவா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு. அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம், அவரோட இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக சாலினி அவங்க அப்பா நான் கூட ஒட்டிட்டு போகிறதுக்குல அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து. அப்போ என்னென்னா எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம். அப்போ பாபு சார் சாலினி எல்லோரும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன். யார்கிட்ட? நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும்னு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தாங்கல்ல, மெல்ல கீழே வச்சுட்டேன். ஒரு வாய்ஸ், உங்களுக்கு டீ காஃபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு. என்னடா இல்லை சார், இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு. அவன் ஒரு குடிச்சு குடிக்க நடிக்கிறா, அது அவ்வளோ பேசி கவனிச்சிருக்காரு அவர். அப்போ இங்கே நம்ம இல்லை சார் இருமல் இருக்கு, டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார், இருமலாவது விக்கலாவது அஷ்ட அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவர் அந்த அனுபவம் ஒரு நேரம் பார்த்தோம். அவர் நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மனோஜ்குமார் சொன்னார்ல டைமிங் சொல்கிறேன்னா, ஒரு சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூராஜா டைரக்ஷனில் நடிகர் சிவாஜி கணேசன் முரளி சார் நடிக்கிற படம். அப்போ நான் படம் பண்ணுறக்கா முரளி சாரை அப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வர சொல்லியிருந்தார். நான் காலையில் போயிட்டேன். அப்போ தான் அவசரமாக ஷூட்டிங் கிளம்பிட்டுருக்காரு. டக்குன்னு என்ன பண்ணார், நான் ஷூட்டிங் கிளம்புறேன் நீங்கள் கூட வாங்க அப்படின்ட்டார். வண்டி டிரைவர் பக்கத்தில் முன்சீட்டில் முரளி சார் உட்காந்துட்டாரு, பின்னாடி நான் உட்காந்துட்டேன். அப்படியே போயிட்டுருக்கு ஏஆர்எஸ் கார்டன். அந்த கேட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 8 இருக்கும். கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது. கொஞ்சம் போனோன்னே முரளி பதறாரு டிரைவர்கிட்ட, நிறுத்துறாரு. அவன்கிட்ட கொஞ்சம் நிறுத்திட்டான். எனக்கு பதட்டான், என்னடா இவ்வளவு பதறாரு, என்னடா அந்த புரியல. பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி கணேசன் சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சீட்டில் உட்காந்துருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கிட்டேன் சார். இறங்கி சைடில் அப்படியே ஒளிஞ்சு ஓடுறாரு முரளி சார். ஓடி போய் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா அப்படி. அப்புறம் போயினா அப்புறம் டப்புன்னு 10 நிமிஷம் ரெடி ஆகி இன்னொரு ட்ரெஸ் அவர் இந்த கராட்டா ஆரம்ப ட்ரெஸ்ஸு போட்டு திருப்பி அப்படியே சுற்றி சிவாஜி நிற்கிறாரு. அவர் ஒரு லுக்கு விட்டார். திரும்ப அவர் இப்படி விட்டாள். ஏன்னா சொல்கிறேன் டைமிங், முரளி அவர் யூத்து, இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் இது. அப்போ அவர் 7:30 மணிக்கு வந்துட்டார். இவர் 8 மணிக்கு போகிற 7:30 மணிக்கு வந்துட்டார். அதனால் சொல்கிறது நடிகர்களுக்கு டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிட முடியல. இயக்குனருக்கே பெரியது. அப்போ நாங்கள் நினச்சப்போ எடுக்க முடியும். அன்றைக்கி அப்போ தான் அந்த சீன் நாங்கள் முடிக்க முடியும். நாங்கள் இன்னைக்கு இந்த சீனை முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோ 11 மணிக்கு தான் எப்படி சீன் முடிக்கிறது?
அப்போ மொத்த பழியும் சுமக்கிறது யாருன்னா 40 நாள் 50 நாள் படத்தை எடுக்க 50 நாள் நம்ம நினைப்போம் சொல்லியிருப்போம் புடிச்சிட்ட 60 நாள் ஆகும். இழுத்து விட்டான் செலவை. யார் சொல்லுவாங்க? எங்களை சொல்லுவாங்க, டேரக்டர் சொல்லுவாங்க. டேரக்டர் இது செலவு எடுத்து விட்டான் 40 நாள்னா 50 நாள் எடுக்கிறான். யார் காரணம்? ஹீரோ டேரக்டருக்கு வந்தால் அதுவும் சில இயக்குனருக்கும் சில வேற காரணம் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். அதில் சிவாஜி கணேசன் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு டைம்க்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் விசி பொன்னான் சார் சொல்லார். அது வந்து எனக்கு அதிசயமாக இருக்குது. அந்த சொல்ல நினச்சி பார்க்கும்போது இப்படிலாம் பிடிச்சிருப்பாரா? ராமநாடு சார் சொன்னார், ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேலே ஒரு ஆர்வம் இதை படம் பண்ணணும்னு நினச்சிட்டு தலைமாட்டிலே கதை வச்சுருக்காரு. விடிஞ்சா அந்த கதையை படிக்கிறாரு. இந்த கதையை படம் பண்ணுங்கிறதுக்காக அந்த என்டி ராமராவ் படத்தையே அவர் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்போ அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார். அவ்வளோ கதை நேச்சிருக்காங்க அவங்க, அந்த கதையை நம்பியிருக்காங்க. அவங்க கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அந்த படம் பிடிச்சிருக்கு, கதை தெரியுமா? இன்னைக்கு ஹீரோக்களோட கால்ஷீட் வச்சு தான் அலையிற தவிர யார் கதை வச்சுட்டு அலைகிறா? அதனால விசி போகலாம் சார், நீங்கள் பல ஃபங்க்ஷனில் வரணும். இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா, இப்பெல்லாம் நடிகர் இருந்தாங்க, இப்பெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் நடிகர்கள் இருந்தாங்க, இப்பெல்லாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படிங்க சொல்லும்போது தான் இப்போ ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த சினிமா இப்படி சீரழிஞ்சு இருக்குன்னு உணர முடியும். மாதிரி அது பல்கலைக்கழகம்னாரு. எனக்கு பார்த்தா அந்த வசந்த மாளிகை, நான் சின்ன வயசில் டூரிங் தேட்டரில் பார்த்தது. எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை, எங்கள் ஊரில் டூரிங் தேட்டர் இருக்கும். அப்போ சிவகங்கையில் கொஞ்சம் டவுன், அங்கே ஒரு தேட்ரு. இந்த பக்கம் காளாறுவேல், அங்கே ஒரு டவுன். அங்கே சுற்றி ஒரு 4 தேட்டர் இருக்கும். சில படங்கள் தான் எங்கேயும் போட்டாலும் அங்கேயே போய் பார்ப்போம். சிவகங்கையில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், காளாறுவேல் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், கல்லூரில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், நாட்டசங்கில் போட்டால் அங்கேயும் பார்ப்போம். அப்படி எங்கே எந்த தேட்டரில் போட்டாலும் அங்கேயும் பார்க்குற படம் தான் வசந்த மாளிகை. எங்கள் ஊரில் போய் எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க, சிவாஜி ரசிகர் இருப்பாங்க. எல்லார் வீட்டும் போவோம். எம்ஜிஆர் ரசிகர் வீட்டில் எம்ஜிஆர் படம் போட்டோம். நம்ம சிவாஜி ரசிகர் வீட்டில் அவர் படம் போட்டிருக்கோம். இல்லை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பழகினதில்லை சார். எம்ஜிஆர் ரசிகர்கள் நம்ம பெரிய பார்ப்பாங்க. எம்ஜிஆர் படம்னா 4 தடவை பார்ப்பாங்க. சிவாஜி கணேசன் ரசிகர்கிட்ட ஒரு சிறப்பு, அது சிவாஜி கணேசன் அவருக்கு உள்ள சிறப்பு எப்படின்னா, சிவாஜி கணேசன் ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் வந்து சிவாஜி படத்தை பரோட பார்ப்பாங்க. இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து சிவாஜி பார்த்துருவாங்க சார். சிவாஜி படம் எல்லா படம் பார்த்துருவாங்க. அவங்களும் ரசிகர் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பாங்க. ஆனால் வசந்தமல்லி பார்ப்பாங்க, தெய்வம் பார்ப்பாங்க, சவால சமல்னு பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. ஆனால் சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல, மோசமான ஆளுங்க சார். நீ எங்கேயும் விட்டு பிள்ளைய போடு, அன்பேவா போடு, எங்கள் ஆள் படத்தை பார்ப்போம் அப்படிமாங்க. நான் சொல்லி கூப்பிடுவேன். எம்ஜிஆர் படம் பார்க்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர் படம் பார்த்தா அவங்க என்னமோ சிவாஜி போட்டு துருவ மாதிரி அவங்க, அது படம் தானே, ஒரு கதை பார்ப்போம். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருந்தன்மையானது அவர் மாதிரி. நான் இல்லை அப்போ அப்பயே நான் சின்ன வயசுல தெரியாது, என்னடா அவங்க வரமாட்டேங்கிறாங்களே, எம்ஜிஆர் எதிரி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம், எல்லாமே இருக்கும்ல, ஃபைட் இருக்கும், சாங்குமே ரொம்ப எடுத்துக்கிச்சுது. டூரிங் தேட்டரில் நிறைய பற்றி டூரிங் தேட்டர் அந்த காம்பவுண்ட் மாதிரி அந்த கீத்தை வச்சு சுற்றி கட்டியிருப்பாங்க. நாங்கள் அந்த ஈவினிங் ஷோ போய் டிக்கெட் கிடைக்காது. சரி அடுத்த ஷோ பார்க்குறக்கணுமோ படம் ஓடும்போது இந்த சைடில் அந்த அந்த உட்காந்துருது, இந்த சாங் கேட்குறது, டைலாக் கேட்குறது. இந்த டைலாக் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு பூரிப்புன்னு சார். அடுத்து போய் திரையில் பார்க்க போகிறோம், அடுத்து இந்த சாங்கை போய் நம்ம வந்து அடுத்து உள்ள போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு இதை கேட்கும்போதே ஒரு கனவு உலகத்தை போகும் பாருங்க. அதுதான் சார் சினிமாவோட ஈர்ப்பு.
அந்த அந்த சுகம் கிடைக்காது. என்ன எதிர்பார்ப்போம் நம்மளுக்கு? பூரிப்பு. அப்போ வசனத்தையும் டைலாக் வெளியிருந்து ஒட்டு கேட்டு அடுத்து ஒரு டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறது. உள்ளே போன அப்போலாம் விஷயம் அந்த நன்றி நல்வரம் போடுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்லேடு. அந்த நல்வரம் ஸ்லேடு போட்டதுக்கு கிளாஸ் அடிப்போம். சென்சார்ஷிப்புக்கார கிளாஸ் அடிச்சுப்போமா? இப்போலாம் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அதை காலை காட்டினா கையை காட்டினா பில்டப் தான் நம்ம கிளாஸ் அடிப்போம். அப்போலாம் சென்சார் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கிளாஸ் அடிப்போம். எப்போ எந்த படத்துக்கு? வசந்தமான மாதிரி படத்துக்கு. ஏன்னா அந்த படத்து மூல ஈர்ப்புக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிளாஸ். அப்படி பார்த்த படம். இப்போ இதில் வந்து இந்த வசந்த மாளிகை, இந்த மாளிகைக்கு நிறைய பில்லர். நிறைய சொன்ன மாதிரி கண்ணாசனோட பாடல்கள் அது ஒரு பில்லர். கேவி மகாதனுடைய இசை அது ஒரு பில்லர். கேமராமேன் சார் அங்கே படம் பார்க்கும்போதெல்லாம் பெயிண்டிங் மாதிரி இருக்கு சார். பெயிண்டிங் மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ் இப்போ பார்த்தோம் ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்குது. வானிஸ்டி க்ளோஸ்அப் வச்சா அதெல்லாம் டக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குது. இல்லை இப்போலாம் எங்கே ரசிக்க விடுறாங்க. ஒரு ஹீரோயின் ஒரு படையில் பாடுதுன்னா அந்த ஹீரோயின் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த சரணத்தையும் பார்க்க முடியாது. டப்புன்னு என்னையா ரசிக்க விடுங்கய்யா, அதுக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிறியா, நாங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து உள்ளே வரோம், யாருன்னு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறக்கே சார் 2வது சரணத்துல சார் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓ இது திரிசாவா அப்படின்ட்டு பழைய தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஃபாஸ்ட் கட்டிங். இங்கே இப்போ எப்படி வச்சிருக்காமங்க நல்லா ரசிங்கடா. குமார் சார் பாஸ்டி அழகாக கம்மி இருந்தால் கூட உங்களுக்கு ரசிக்க விட்டுங்க. என்ன சிவாஜி அந்த ஒரு ஷாட் அப்படி திரும்பினார்னா அந்த அந்த க்ளோஸ் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ரசிச்சுட்டே இருக்கும் அந்த கண்ணு. ஆனால் இதில் பிகினிங் இந்த பிளேட்டில் வருவார்ல அதில் தண்ணி அடிச்சுட்டு அந்த கண் அவ்வளோ சோர்ந்துருக்கும். உலகத்திலேயே சொல்றேன் அந்த கண்ணில் அவ்வளவு அந்த கோபம் மாதிரி இந்த சிவப்பா வச்சுக்கு காட்டின ஒரே ஆள் சிவாஜி கணேசன். கிளிசம் போடுவாங்க, கண்ணீர் வரும், என்ன வரும்? கண்ணுக்கு மேக்கப் போட முடியுமா? கண்ணுக்கு சிவப்பு பெயிண்ட் தரணுமா? இங்கே ரோஸ் போடலாம், கண்மை போடலாம், கண்ணுக்கு சிவப்பு பண்ண முடியுமா? அது யார் கொண்டு வந்து மேக்கப் பண்ண கொண்டு வந்தானா? நடிகர் சிவாஜி கணேசன். கண்ணுக்குள்ள கண்ட அவ்வளோ சிவப்பா எப்படி வேற யாரும் நம்ம அது பார்த்து இல்லையா? இதுல அந்த 2 மனம் வேண்டும் சாங் போக அப்படி பிறவி நடிகர். அதுக்கு லாஸ்ட் யாருக்காக இந்த ஒரு சாங் பார்த்து முடிச்சோடனே அந்த ஒரு ரத்தம் கக்கி அப்படியே உட்காந்தவொடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்லை, படமே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு படமே ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு சாங்க்கு. அதில் கவிஞர் ஒரு பில்லர், மியூசிக் ஒரு பில்லர், கேமராமேன் ஒரு பில்லர், வசனம் பாலமுருகன் சார். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனால் இது மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான், ஒரு வரி தான். ஏன் இப்படி செஞ்ச? அதை தூக்கிட்டா கதை இல்லை. 2 இதயங்கிறது அப்புறம் அந்த 2 உதயமானதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செஞ்ச? அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சனை போச்சு. என்ன யாரும் சந்தேகப்படலாம், உங்க அம்மா சந்தேகப்படலாம், யாரும் சந்தேகப்படலாம், உலகம் சந்தேகப்படலாம். ஆனால் நான் விரும்புகிற ஒருத்தன் ஆனால் திருட்டுப்பட்டம் வந்துருக்கும். அதில் கதாநாயகி மேலே திருட்டுப்பட்டம் சுட்டிடுவாங்க. இவதான் எடுத்தான்னு ஒரு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே. அப்போ எல்லாம் நம்பிடுவாங்க. சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? அவளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவள் பண்ணியிருக்க மாட்டான்னு வாதாடி இருந்தால் கதை இல்லை. அவரும் ஏன் இப்படி செஞ்சேன்னு அதனால கடைசி ரத்த கற்கள் காய் போச்சு சார். அந்த வார்த்தை ஏன்னா உசுசு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கா, அவளும் நீ குடிகாரன், ஒரு கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க, கூத்து அடிக்கிறீங்க, உன்னையும் பாடி அவன் நம்பி அவன் மனசை பறி கொடுத்துட்டா. அவள்கிட்ட போய் நீ ஏன் செஞ்சேன்னா ரத்தம் கைக்கு 2 சூழ்நிலை ஆகி போச்சு. அதனால அதுதான் கதை. அப்போ நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய ட்விஸ்ட்டு,
நிறைய பிளே இருக்கும். இப்போ கேசு கோபாலகிருஷ்ணன் படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் இருக்கும். இது எதுவுமே இல்லை. அந்த ஒரு வார்த்தை கதையை நகர்த்துது. அவங்களுக்குள்ள ஈகோ, ஒரு தவிப்பு, அவன் அந்த பொண்ணு கதாநாயகியோட இந்த வைராக்கியம் இப்படி கேட்டானே. இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத, யாருன்னே தெரியாத, அவன் கேட்டு தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமாக்ஸ்ல. ஏன்? தன்னைத்தானே வருத்திக்குது. நம்ம நம்பின ஒருத்தன், நம்ம லவ் பண்ண ஒருத்தன் இப்படி கேட்டானே. இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்டு தெரிஞ்சு அவன் நம்ம நான் சொன்ன பரவாயில்ல போகுது. அதான் காதல், அதான் காதல். அங்கே பலியாட போற ரெடி ஆயிடுச்சு. ஆனா இங்கே வாடுறதுக்கு ரெடியாகல. நீ வசதியா இருந்தானே, எது இருந்தானே என்ன தானே. பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை, பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய சக்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரவிந்த் சார் அடுத்த லவ் பண்றது தெரிஞ்சுங்க. ஈஸி இல்லை. பார்த்தோம் விடு வசந்தமாலை பார்த்துட்டு இந்த சாங்ல கேட்டு இருப்போம் சார். அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்லை, சின்ன பையன் தானே. இந்த சாங்லாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிட்டு சக்சஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம லவ் பண்ணணும், நம்மளை அந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம இந்த பாடணும். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை. அப்ப இந்த பாட்டை பாடுறதுக்காக லவ் பண்ணி தோக்கம் தோணும் சார். அதான் வசந்த மாளிகை. இப்பெல்லாம் சால்வை வந்து சந்தோஷத்துல போடுறாங்க, வர்றவங்கள சால்வை கூட சந்தோஷப்படுத்துறாங்க. அப்பெல்லாம் சால்வு சோகத்தின் அடையாளம். அப்படி தோலை போட்டு அப்படி பார்த்தாலே சோகம், நொந்துட்டான் வாக்குல, தோத்து முடிஞ்சு வச்சு கதை. அப்ப சால்வு போட்டாலே தேவதாஸ் முடிஞ்சு. இப்ப நல்லா மாத்திட்டாங்க சார். இப்பெல்லாம் இது பார்த்தோன்னு வச்சுங்களேன், திருப்பி சால்வு போட்டு யோசிப்போம். அதனால விஜயமுரளி சார் நல்ல வேலை நீங்க சால்வு நீங்க எங்களுக்கு போடல. அவர் தெரிஞ்சு போச்சு, இதை போட்டா நம்மளும் எல்லாரும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. மனதுக்கு மனசு இருந்து அவருக்கு அங்கே போயிடும், ஊருக்கு ஞாபகம் போயிடும். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட பணம் மனம் இருக்கு. மனதுக்கு மனசு சாதாரண இல்லை அவரு. ஆனா உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார். சிவாஜி கணேசனை வச்சு நீங்க படம் எடுத்துட்டீங்க. நீங்க டேரக்டர் ஆனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அது சம்பாதிச்சுங்க அடுத்த விஷயம். ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குங்கள. அதனால இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தாலும் சரி, என்னைக்கும் எவருக்கின் படம் பாங்கல சிவாஜி சார் படத்துல இந்த வசந்த மாளிகைங்கிறது மிகப்பெரிய எவருக்கின். இதுல நான் சொன்னல எல்லா பில்லர்ன்ட்டு அத்தனை தூண் இருந்தாங்க. டைரக்டர் தூணு, கேமராமேன் தூணு, கவிஞர் தூணு, பாடல்கள் எல்லாமே தூணு. இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணா இருந்தாலும் இந்த வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி நடிப்பு. அதுதான் அஸ்திவாரம். அது தாங்கின பிள்ளர்கள் டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். ஆனால் அந்த சிவாஜி நடிப்பு தான் இன்னைக்கும் நம்மளை வந்து ஈர்த்து உட்கார வச்சிருக்கு. நம்ம கோவை தம்பித்துறை அவர்கள் சொன்னார், சின்ன வயசில் சினிமாவை பற்றி பேசுனதே பாவம்பாங்க. ஆனால் இன்னைக்கு 80 வயசு வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் அன்னைக்கு பேசுறது பாவம், ஆனால் அன்றைக்கி வசனம் வாங்கி ரிலீஸ் பண்ணிக்கல, அது புண்ணியம் சார். என்ன அன்றைக்கி அது புண்ணியம் உங்களுக்கு. நல்ல ஒரு அதுவும் ராசியான கேள்வி வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக இது லாபம் வரும். இந்த படம் மீண்டும் ஏற்கனவே விட்டுக்கிட்டே இருக்கு. மீண்டும் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாம், பிள்ளை ஒன்றும் பத்துக்கலாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட்ல வரும்போது டக்குன்னு புரி வரும் பாருங்க. அதை நினச்சிட்டே இருப்போம். லவ்னால நம்ம வந்து லவ் சாங் கேட்டால் உடனே நம்மளுக்கு அவர் பொண்டாட்டி ஞாபகம் வராது. எவனுக்கும் ஸ்கூல் படிக்கும் ஒரு சைட் டீச்சர் இருக்கும்ல, அதான் ஞாபகம் வரும். அது மாதிரி இது கட்டு சார், இதுவும் கட்டு. பிகினிங் சொன்னல உதயகுமாருக்கு, அதுவும் கட்டு, இதுவும் கட்டு. ஆமாம். அதனால அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலும் டக்குனு பழைய ஃபர்ஸ்ட்ல ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசந்த மாளிகை ஞாபகத்துக்கு வரும். அதான் எவர்கிரீன். என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காதல் நினைக்க திருச்சி அதே மாட்டிக்கணும். எப்போ பழைய காதல் நினைச்சாலும் எப்படி சுகமா இருக்கோ அது சரி பரவாயில்ல எனக்கு மாட்டியாச்சு. அப்புறம் அதே மாதிரி வசந்த மாளிகை எப்போ நினைச்சாலும் சுகம் 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 சுகம். நன்றி, வணக்கம்.
இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸோட